நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுச்சேரியில் தேர்தலை விட்டு நேற்று முதல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் செயல்முறை பொறுத்தவரை மே 6ஆம் தேதி வரை இந்த நடைமுறையில் இருக்கும். இந்த தேர்தல் பணியில் 5000 ஊழியர்களும் 5000 போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, மத்திய பாதுகாப்பு படையினரும் 10 கம்பெனி இருக்கிறது. இவர்கள் 49 சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்களை சோதனையிட்டு வருகிறார்கள். பரிசு பொருள், பணம், மது, ஆயுதம் போன்றவை எடுத்து செல்லப்படுவதால் சோதனை செய்யப்படுகிறது. அதே போல மதுபான கொண்டு செல்வதற்கு பல்வேறு தடை விதிகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மதுபான கடைகள் இரவு 10 மணிக்கு மூட வேண்டும். புதுச்சேரியை பொறுத்தவரை 11 மணி வரை ஹோல்சேல்கள் இருக்கும். அதே போல ரெஸ்டோபர்கள் என்று கூறப்படுகின்ற நடன கேளிக்கை நடக்கூடிய மதுபான கடைகள் 1 மணி வரை இயங்கும். அவை அனைத்தும் இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல அன்றைய விற்பனையை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அனைத்து மதுபான கடைகளும் மற்றும் சாராய கடைகளில் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த விதிகளை பின்பற்றாத காரணத்தினால் 64 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 2 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.